ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க போனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்க எங்க போவீங்க? கூகுளோட பிளே ஸ்டோருக்கு தானே போவீங்க. அந்த கூகுளோட பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான ஃபீச்சரை நான் பார்த்தேன். அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணாலே நீங்க எந்த பகுதிக்குள்ள போனாலும் அங்க ஒரு ஏஐ ஃபீச்சரை பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணீங்கன்னா அங்க மெட்டாவோட ஏஐ ஃபீச்சரை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே போல கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளோட பிளே ஸ்டோரை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இந்த ஆஸ்க் பிளே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தினாங்க. இது எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு விரிவா இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆஸ்க் பிளே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில இடங்கள்ல இந்த ஆஸ்க் பிளே அப்படிங்கிற ஃபீச்சரை பார்த்தேன். நானும் ட்ரை பண்ணா ஒர்த்தா இருந்துச்சு. ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு என்ன பண்ணுங்க, உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட பிளே ஸ்டோர் இருக்குமா, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷனை காட்ட போறேன். ஏன்னா இந்த செட்டப் இப்போ தானே அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த ஆஸ்க் பிளே நீங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷனை வந்து முழுமையா ஓபன் பண்றேன். இந்த பாருங்க, டேங்கோ. இது ஒரு அப்ளிகேஷன். இதை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கீழே பாருங்களேன், ஆஸ்க் பிளே அபவுட் திஸ் ஆப் நியூ அப்படின்னு போட்டுருக்காங்களா. இந்த இடத்துல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4-5 கேள்விகள் ஆல்ரெடி கூகுள் தரப்புல இருந்து செட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நீங்களா கூட இந்த அப்ளிகேஷனை பத்தி நிறைய கேட்கலாம். அதுக்கு ஆஸ்க் அ கொஸ்டின் அபவுட் திஸ் ஆப் இதை நீங்க தட்டினீங்கன்னா கீபோர்டு ஓபன் ஆகும். ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஸோ அப்படி கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா டிஃபால்ட்டா ஒரு 4-5 எண்ணம் கொடுத்துருக்காங்க, அதுல ஒண்ணு தட்டுவோம். தட்டியாச்சா? தட்டின உடனே பாருங்க அதுக்குண்டான ஆன்சரை கொடுத்துருச்சு இந்த ஏஐ, அதாவது ஆஸ்க் பிளே. பாருங்க, டு ரிப்போர்ட் அ யூசர் ஆன் டேங்கோ, ஹவு டு ஐ ரிப்போர்ட் அ யூசர் ஆன் டேங்கோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கு. எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்க இந்த டேங்கோ லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ சேட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வேற எந்த அப்ளிகேஷனோட கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஸ்க் பிளே உங்களுக்கு பதில் கொடுக்காது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பதில் கொடுக்காது. நீங்க எந்த அப்ளிகேஷனோட பேஜ் ஓபன் பண்றீங்களோ அது ரிலேட்டடான கேள்வி கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஸ்க் பிளே சரியான பதில கொடுக்கும். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ல மட்டும்தான் இந்த ஆஸ்க் பிளே அபவுட் திஸ் ஆப் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எல்லா அப்ளிகேஷன்லயும் என்னால பார்க்க முடியல. ஈவன் ஒரு சில நியூஸ்ல நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஆப்ஸ்லயும் கேம்ஸ்லயும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு நான் ஆப்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க கேம்ஸ்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்க இது வழியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை முழுமையா நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இதோட பலனை அவங்களும் அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன், யூடியூப்காரங்க இல்ல, யூடியூப் விதைச்சு விட்டுருக்கேன், அதுல உன்னை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.